இன்றைக்கு வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கு வார்த்தை ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, எதற்கு உயிர் கொடுக்கிறோம். டுடேஸ் டைட்டில், எதற்கு நாம் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய லைஃப்ல. நம்ம தினம்தோறும் டுடேஸ் டைட்டில், எதற்கு நாங்கள் இன்றைக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாட் ஆர் யூ கிவிங் லைஃப் டு? எதற்கு நீங்க ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி இந்த காலையிலே கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார். கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியாத ஒரு காரியம் ஒன்று உண்டு. அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை, அவங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அநேக நேரங்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் அறியாமல் உணராமல் இருக்கிறாங்க. அவங்க எப்படி கிறிஸ்துவ அறிவதற்கு முன்பு வாழ்ந்தாங்களோ, அவங்க கிறிஸ்துவ அறிந்த பின்பும் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை பார்க்க முடியுதில்ல. ஐயோ, என் லைஃப்பில் இப்போ ஒரு அதிகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன், இப்பொழுது நான் ஒரு வல்லமையை பெற்றிருக்கிறேன். முந்தி ஒரு பவர்லெஸ் பர்சனாக இருந்தேன், இப்போ ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாறிட்டேன். முந்தி என்னுடைய சிந்தனையின்படி என்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ என்னோடு கூட தேவன் இருக்கிறார், அவருடைய வல்லமை என்னோடு இருக்கு. நான் ஒரு ஆர்டினரியான பர்சன் இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் உணராமல் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இந்த காலையில் சபையில் இருக்கிறவங்களை தட்டி சொல்றாரு, நீங்க இப்ப சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு பழைய மனிதன் அல்ல, நீங்கள் இப்ப ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலனை நான் கட்டவிழ்த்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது இப்படியாய், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமென். சாதாரணமானவங்க இல்லை, நாங்கள் புது சிருஷ்டி. ஆமென். நாங்கள் பல காரியங்களை வழிபாடு செய்து முந்தி வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இப்போ நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டி. எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றத்தை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லா பழைய காரியமும் முடிஞ்சு ஒளிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் புதிதாய் மாறப்பட்டு நான் எல்லாவற்றிலுமே ஒரு புதிய சிருஷ்டியாய், புதிய மனுஷியாய் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், இன்னைக்கு என்னுடைய நேபர்ஸ், இன்னைக்கு என்னுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கிற மக்கள் என்ன பார்க்கும்போது நான் இன்னும் அந்த பழைய இடத்துல இல்லை. நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், நான் மாறிட்டேன், என் பேச்சு மாறிட்டு, என் சிந்தனை மாறிட்டு, என் செயல் மாறிட்டு, எனக்குள்ள பயம் இல்லை, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குன்னு சொல்லி என்னை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டியவனா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யாராவது எங்களோட பேசினா, ஓ இவங்க முன்ன மாதிரி இல்லையே, இவங்க பேச்சு மாறி இருக்கே, இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கே, இவங்க விஷயங்களை பார்க்குற விதம் மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்முடைய சர்க்கிளில் இருக்கிறவங்க சொல்கிற வண்ணம் நம்முடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் இன்றைக்கு வந்திருக்கணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்போ புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதாவது ஒரு புதிய அதிகாரத்தை, புதிய வல்லமையை நாங்கள் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஒரு அதிகாரம். ஆமென். புதிய ஒரு வல்லமை. ஆமென். அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது என்று நீதிமொழிகள் 18:21 சொல்கிறது. Proverbs chapter 18 verse 21 says, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 18. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதுல எதுல பிரியப்படுறாங்களோ அதன் கனியை அவர்கள் புசிப்பார்கள். சோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்க உங்க நாவில கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இப்போ நீங்க ஒரு சாதாரணமான அவங்க இல்லை. முன்னதான் எதையாவது சொல்லிட்டு ஐயோ சும்மா சொன்னேன், தெரியாம சொன்னேன், அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன் இல்லை. இப்போ நம்முடைய நாவில் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த அதிகாரம் நம்முடைய நாவில் வைக்கப்பட்டிருக்கிறதுனால எதை பேசுகிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஜீவனை பேசினா வார்த்தை சொல்லுது, ஜீவனுடைய கனியை, ஜீவ கனியை பெற்றுக்கொள்வோம். மரணத்தை பேசிக்கொண்டிருப்போம் என்று சொன்னா மரணமான காரியங்களை, நெகட்டிவான காரியங்களை தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சேர்த்து கொள்கிறவர்களாக இருப்போம். எந்த கனி உங்களுக்கு வேணும்? மரணத்தின் கனி வேணுமா, ஜீவனின் கனி வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா அல்லது சாபம் வேணுமா? அல்லது ஆசீர்வாதத்தை இழந்து போக போறீங்களா? தீமையை பெற்றுக்கொள்ள போறீங்களா, நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்களா? உயர்வு அடைய போறீங்களா, தாழ்வாகவே இருக்க போறீங்களா?
போறீங்களா? பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய போறீங்களா, இல்லாட்டி பிரச்சனைக்குள்ளேயே இருக்க போறீங்களா? சுகத்தை அடைய போறீங்களா, இல்லாட்டி சுகஹீனமாகவே எப்பொழுதுமே வாழ போறீங்களா? எதை நீங்க அறிக்கை செய்றீங்களோ, பேசுறீங்களோ, அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு தெளிவாய் பேசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் அப்பவே இது நடக்காதுன்னு. நீங்க சொன்னீங்க, அதான் இப்ப நடக்கல. நான் சொன்னேன் இது நடக்காதுன்னு, நான் சொன்னேன் இது கிடைக்காதுன்னு, நான் சொன்னேன் இது சரி வராதுன்னு சொல்லி, நான் சொன்னேன் இந்த ஆளை கட்டிக்கிட்டு இப்படி தான் வாழ்க்கை வாழணும்னு. சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தோன்னு இவங்களுக்கு பெரிய பெருமை, நான் சொன்னதெல்லாம் நடந்துட்டு நான் பெரிய தீர்க்கதரிசனி இல்லை. அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் உங்கள் லைஃபுக்குள்ளே வெல்கம் பண்ணிக்கொள்கிறீங்க. தாராளமாக நீங்கள் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளலாம், அப்படியே மரணத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும். எதை பேசுகிறோம் என்பதில், எதற்கு நாம் உயிர் கொடுக்கிறோம் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். மறுபடியும் சொல்கிறேன், அதிகாரம், இந்த வாயில் அதிகாரத்தை, அந்த அத்தாரிட்டியை, அந்த பவரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதன் கனியை நாம் தினம்தோறும் புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போ இவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு ராஜா, ஒரு கிங் அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் உண்டு. அவருடைய தேசத்தை குறித்து ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி. ராஜா சொல்றது நடக்குமா? அப்ப ராஜாவுக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த அதிகாரத்தை உடைய இந்த தாவீது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, தேவனுக்கு ரொம்ப பிரியமான தாவீது, தேவன் அவரை ரொம்ப நேசிச்சாரு, அவரும் தேவனை ரொம்ப நேசிச்சாரு. இது எல்லாம் இப்படி இருந்தாலும் இந்த தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தின ஒரு நேரம் வந்தது. சரியா? இந்த அதிகாரம் என்று சொல்றது நம்முடைய நாவினால நாங்க பேசுகிற வார்த்தைகள்லையும் நாங்க கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தை நம்ம எப்படி ஒவ்வொரு காரியங்களில் செயல்படுத்துகிறோம் என்பதிலையும் நாங்கள் கவனமா இருக்கணும். ஒரு கணவனா நான் இருப்பேன்னு சொன்னா, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க, நான் தான் கணவன், நான் தான் வீட்டில் தலைவர்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நான் தவறாக பயன்படுத்த முடியாது. அவங்கள நான் இல் ட்ரீட் பண்ண முடியாது. அவங்கள நான் அன்பாக பார்த்துக்கணும். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி எந்த காரியமாக வேணும்னாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு தொழில் செய்கிற இடத்துலையா இருக்கலாம், வியாபாரத்திலையா இருக்கலாம், நீங்கள் எந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு கீழே இருக்கிற அல்லது அந்த அதிகாரத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் நடத்துகிறீங்களா, கடைபிடிக்கிறீங்களான்னு சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ரைட். தாவீதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. தாவீது இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தா, அவர் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், எனக்கு டைம் இல்லை வாசிக்க, சம்பவத்தை ஷார்ட்டாக சொல்கிறேன். எல்லாருமே யுத்தத்துக்கு போன ஒரு நேரத்தில் 2 சாமுவேல் சாப்டர் 11 verse 1 onwards, எல்லாருமே யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் இவர் உப்பரிகையின் மேலே நடந்து கொண்டிருக்காரு. இவருடைய பால்கனியில் நடந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் பத்சேபாலை பார்க்குறாரு. பத்சேபால் குளித்து கொண்டிருக்கிறாங்க. வார்த்தை சொல்கிறது நெக்ஸ்ட் verse, ரெண்டாவது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். சரி, verse 3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க, நான் சம்பவத்தை ஷார்ட் பண்றேன். அந்த ஸ்திரீ யாருன்னு கேட்கிறார். அந்த ஸ்திரீ உரியாவின் மனைவி என்று சொல்லப்படுது. verse 4. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். இங்க என்ன நடக்குதுன்னா, அதிகாரம் பயன்படுத்தப்படுது. ஆமென். அதிகாரம், அத்தாரிட்டி. சும்மா குளிச்சுட்டு இருக்கிறாங்களா, வீட்டுக்கு கூட்டு வேணா வருவாங்களா? வரமாட்டாங்கல்ல. இது அவன் ஏன் போறான்னா, அதிகாரம். ராஜா கூப்பிட்டுருக்காரு. ராஜா கூப்பிட்டனால ஒன்றும் பண்ண முடியாது, போகணும்னு சொல்லி அவன் போறான். சரி, உடனே என்ன நடக்குது? ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சாயணித்தான். பிற்பாடு அவள் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனார். ஸோ இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கிரியை செய்துட்டார். சரி, இது இவர் செய்த முதலாவது கர்த்தருக்கு விரோதமான காரியம்.
ரெண்டாவதா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் எப்படியாவது இந்த சம்பவத்திலிருந்து அவர் தப்பிடணும்னு சொல்லி அவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய கணவனை எடுக்கிறார், உரியாவை. ரைட், எப்படியாவது அவளுடைய வீட்டுக்கு அனுப்பிடுவோம். சம்பவத்தை சுருக்கி சொல்றேன், நீங்க வாசிச்சு பாருங்க. வீட்டுக்கு ஒரு நாள் அனுப்பிட்டு எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த என்ன சொல்றது, அந்த பழியை அப்படியே அவன் மேல போட்டுடலாம், அவனுக்கு உண்டான புள்ள மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கிறாரு. அங்கேயும் அது நடக்குதில்லை. திரும்ப என்ன செய்கிறாரு, அடுத்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா verse 14 and 15 அவருடைய வார்த்தைக்கு உரியா இணங்காததுனால இப்போ என்ன பண்றாருன்னு சொன்னா verse 14, காலமே தாவீது யோபாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். உரியாவின் கையில ஒரு நிருபம், ஒரு லெட்டர் அனுப்பப்படுது. அந்த நிருபத்திலே என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போற உரியாவுக்கே தெரியாது, சரியா, பத்சேபாளுடைய கணவனுக்கே தெரியாது என்ன லெட்டர் தான் கேரி பண்ணிட்டு போறேன்னு சொல்லி. ஓகே, அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, மும்முரமாய் நடக்கிற போர்க்களத்தில், அதாவது யுத்தம் ரொம்ப பயங்கரமா மும்முரமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல உரியாவை முன்னால் அனுப்பிடுங்க. எல்லாரும் பின்னால வந்து அவரை முன்னால் அனுப்பிடுங்க. எழுதுங்க தொடர்ந்து. அவனை வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அதிகாரம் தவறா பயன்படுத்தப்படுது. அவன் கையிலேயே லெட்டரை கொடுத்து நீ போய் இந்த கொடு. அவனுக்கே தெரியாது, அவன் கடவுள் ராஜா மேலே ரொம்ப மரியாதை நம்பிக்கை உள்ளவன். அவன் போய் அந்த லெட்டரை கொடுத்தவொன்னே அந்த போர் தலைவன் என்ன செய்யறான்னா, நீ முன்னால் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை யுத்தத்தில் முன்னுக்கு அனுப்பிட்டு இவங்க எல்லாம் அப்படியே பின்னால் வராங்க. அவன் அப்படியே அந்த யுத்தத்தில் சாகுறான். அதிகாரம் தவறாய் பயன்படுத்தப்பட்டது. அத்தாரிட்டி மிஸ்யூஸ் பண்ணப்படுது. அதிகாரம் தவறாய் பயன்படுத்தப்படுது. இதன் பலன் தொடர்ந்து நாங்கள் வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் பின்னால் அப்படியே போக்குள்ள என்ன இதனால நடந்துச்சு அப்படின்னா, தாவீது தன்னுடைய சமாதானத்தை இழந்தார். தாவீது தன்னுடைய சமாதானம் இழக்கப்பட்டது. தாவீது அதன் பின்பு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பல வேதனைகள், பல பாடுகள். அவருடைய குடும்பத்தில் பீஸே இல்லை, சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவருடைய ஒரு மகளை, அவருக்கு கிடைத்த ஒரு மகளை அவருடைய இன்னொரு மனைவி மூலமாக கிடைத்த மகன், அதாவது ஸ்டெப் சன் இல்லை, இவருக்கு சன், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஸ்டெப் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்படி ரைட், அப்படிப்பட்ட ரெண்டு மனைவிமாருக்கு கிடைத்த மகளும், இந்த மனைவிக்கு கிடைத்த மகளும், இந்த மகளுக்கு கிடைத்த மகன். ஆகவே இவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய சொந்த சகோதரிய, தன்னுடைய ஸ்டெப் சிஸ்டரை அவன் வந்து அப்படியே தீட்டுப்படுத்திடுறான், அவளை வந்து அப்படியே கெடுத்துடுறான். ஆகவே இப்படி குடும்பத்தில் நடக்கக்கூடாத பொல்லாப்பான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதன் பின்பு தாவீதுடைய சொந்த மகனே அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தாவீதை கொல்ல பார்க்கிறாரு, தாவீதுடைய ஆட்சியை பிடிக்க பார்க்கிறாரு. இதற்கெல்லாம் மூல காரணம் எங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு தான், எத்தனையோ காரியங்கள் வந்துச்சு தான், தாவீது எல்லாத்துலேயும் ஜெயம் கொண்டு வந்தாலும் இந்த தாவீது தன்னுடைய அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினது தாவீதுடைய லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து வாழ்நாள் முழுவதும் தாவீதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா, ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா, ஒரு நிம்மதியற்ற, ஒரு சமாதானமற்ற. அதனால தான் ஆனால் தாவீது என்னது, கடவுளோடு இருக்கிற கனெக்ஷனை திரும்ப போய் ஆண்டோட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோட புறவாகி எப்படியோ தன் லைஃப்பை ஆண்டவரோடு எப்படியோ சரிப்படுத்தி போனாலும் அவர் தன் அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தின அந்த ஒரு பிரச்சனைனால அவருக்கு அநேக பாடுகள், வேதனைகள் அவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் எப்படி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி கர்த்தர் இந்த காலையில் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் எல்லா இடத்திலையும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு காலையில் அந்த மேலே வாஷ்ரூம் போனேன். ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. யார் பண்ணாங்களோ தெரியல, நம்மளுடைய மினிஸ்ட்ரி டீமில் யாரோ பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் யோசித்தேன், அதாவது கர்த்தர் பார்க்குறார் அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு எல்லா காரியத்திலுமே நாங்கள் இப்படி இருந்தோம்னு சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், இயேசு இப்படி நின்று பார்த்துட்ருக்கிறாரு, நான் செய்துட்ருக்கிறேன், நான் அதை எவ்வளவு பெஸ்ட்டாக செய்வேன், எவ்வளவு அழகா என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியுமோ. இப்படி இயேசு இப்படி நின்று பார்த்துட்டு இருக்காரு, எனக்கு இதை க்ளீன் பண்ண சொல்றாருன்னா நான் அதை எவ்வளவு பர்ஃபெக்டாக நான் அதை செய்வேனோ, அதே மாதிரி எங்கள் லைஃப்லையும் எல்லா காரியத்திலையும் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய கர்த்தர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற எண்ணத்தில் நாங்கள் செய்வோம். ஆமென்.
அவர் யார் மனுஷன் இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் கண்கள் நான் செய்கிற அத்தனை மேலும் நோக்கமாயிருக்கிறது. அன்றைக்கு தாவீது தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது அவருக்கு மறந்துருச்சு, என் ஆண்டவர் என்ன காட்டில் இருக்கும்போது கண்ட ஆண்டவர், காட்டில் இருந்த என்னை தூக்கி சிங்காசனத்துக்கு கொண்டு வந்த அந்த ஆண்டவரின் கண்கள் நான் செய்கிற இந்த செயலை பார்க்குதே அப்படிங்கிற எண்ணம் அன்றைக்கு தாவீதுக்கு இல்லாமல் போணுச்சு. நீ கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கேன். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவரும் நான் தான். அந்த அதிகாரம் எப்படியாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் எந்த கனியை புசிக்க விரும்புங்களோ அதற்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளுங்கன்னு கர்த்தர் இந்த காலையில் சொல்கிறார். ஆமென், ஆமென். மாற்கு 4:39 நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த கப்பலிலே எல்லாரும் படகுல போய்கொண்டிருக்கும் போது ஒரு பெரிதான புயல் காற்று வீசினது. படகு அப்படியே தாழ போகுது, படகு அப்படியே உடைய போகுது, படகு அப்படியே மூழ்க போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. அந்த வசனத்தை வாசிப்போம். இயேசு எழுந்து, அப்போ அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். என்ன நடக்குது? அதிகாரம் பயன்படுத்தப்படுது. ஆமென். அவருக்குள்ள இருந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்துகிறார். அவருக்குள்ள அதிகாரத்தை அவர் பேசுகிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஆனால் இயேசுக்குள்ளே இருந்த இதே அதிகாரம் அந்த சீஷர்களுக்குள்ளே அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க யாருமே பயன்படுத்தலை. ஆனால் இயேசு பயன்படுத்தின. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் நாவில் நான் அதிகாரத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். உங்கள் நாவில் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறேன். இந்த காற்றையும் இந்த கடலையும் பார்த்து பயந்து போய் இருக்கவும் உங்களால் முடியும். இல்லை அதற்கு எதிர்மறையாக பேசி, அதிகாரத்தை பேசி, ஜீவனை பேசி, ஐயோ இந்த 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 காற்று, இந்த புயல் எங்களை அழித்து போய் விடுமோ அப்படின்னு சொல்லி பேசவும் முடியும். இல்லை, கரங்களை நீட்டி அதற்கு எதிர்மறையாக பேசி நம் ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அன்றைக்கு இயேசு செய்து காட்டினார். அவர் ஜீவனை பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக பேசினாலும், நெகட்டிவாக பலர் பேசினாலும், பல காரியங்கள் நமக்கு நெகட்டிவாக தெரிந்தாலும், சில நேரத்தில் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் மரணத்தை பேச மாட்டோம். ஆனால் நல்லா மரணத்தை மனசில் வச்சு அப்படியே அந்த மாடு என்ன செய்யுமா, அப்படியே உள்ளே வச்சு அசை போடுமா தானே, வச்சு சேர்த்து வச்சு அது மாதிரி உள்ளே வச்சு பயந்து அப்படியே மோச்சரிக்கே போயிடுவோம் நாங்கள். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டோம், பேசவும் மாட்டோம். சம்டைம்ஸ் அப்படியே உள்ளே வச்சு பயந்து 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 அப்படியே உள்ளேயே நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்போம். இல்லை, கர்த்தர் சொல்றார், ஜீவனை பேசுங்க. ஆமென். பேசுங்க. ஆமென். நீங்கள் பேசுகிறது அப்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரால் பிறந்த ஒவ்வொருடைய நாவிலுமே அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ, எதை நம்ம லைஃப்பில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அதை பேசுகிறவர்களாக நாம் மாறுவோம். அதற்கு ஜீவன் கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். முன்ன சொன்ன ஒரு கதையை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு தவளைகள் கொஞ்சம் அப்படியே சேர்ந்து போச்சான். ஒரு கூட்டமாக தவளைகள் கொஞ்சம் போச்சான். இப்படியே போய்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு குழி இருந்துச்சான். அந்த குழியில் ஒரு 10 தவளை விழுந்துட்டான். மிச்ச தவளையெல்லாம் அப்படியே அந்த குழியில் விழுந்த தவளையை பார்த்து சொன்னிச்சான், இனி உங்களால் எல்லாம் மேலே வர முடியாது, நீங்கள் இப்படியே கிடந்து சாவுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிச்சான். ஆனால் ஹெல்ப் பண்ணலையாம். அதெல்லாம் போயிருச்சான். அதெல்லாம் போனோன்னு இந்த 10 தவளையும் ஒரு கொஞ்ச நேரம் இப்படி ஜம்ப் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணிச்சான். முடியலை. அதுக்கு பிறகு 9 தவளை அப்படியே சோர்ந்து போய் இனி எங்களால் வெளியில் போக முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் இனி இப்படியே இருந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி 9 தவளையும் நின்றுட்டான். ஆனால் அந்த ஒரு தவளை மட்டும் அந்த பாயிறதை விடவே இல்லையா. ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். இந்த 9 தவளை சொல்லுதான், இதுக்கு என்ன லூஸாக, இது ஏன் இப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது, இதை விட்டு பாய முடியாது, நம்ம இனி அவ்வளவுதான், சும்மா இருக்கிற ஸ்ட்ரென்த்தை ஏன் இது இப்படி வீணாக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தவளை விடவே இல்லையா. பாஞ்சு ஒரு கட்டத்தில் அப்படியே பாஞ்சு வெளியில் வந்துட்டான். இந்த 9 தவளைக்கும் பெரிய ஆச்சரியமாக போச்சான். அதுக்கு பிறகு என்ன செஞ்சான், அந்த தவளை வேகமாக நடந்து அந்த ஒரு பஞ்சாக ஒரு கொஞ்சம் தவளை போய்கிட்டு இருந்துச்சுல, அந்த தவளையும் ஓவர்டேக் பண்ணி முன்னால் போகுதான். அப்போ இந்த பஞ்சாக இருக்கிற தவளைலாம் சொன்னிச்சா, அது அந்த விழுந்த தவளை தானே, அது எப்படி பாஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் இந்த தவளைக்கு கணக்கே இல்லாமல் போகுதான்.
அப்போ தான் அந்த பஞ்சாக இருந்த தவளையெல்லாம் சொன்னிச்சான், அதுக்கு நம்ம சொன்னதும் கேட்கல, இப்போ நம்ம பேசுகிறதும் கேட்கல, ஏன்னா அது செவிட்டு தவளை. அது செவிட்டு தவளை, அதுக்கு ஒன்றுமே கேட்கல. அதனால அது எதையுமே உள்ளே வாங்கி கொள்ளலை. அதுக்குள்ளே இருந்த நம்பிக்கையில் அது வெளியே வந்துருச்சு. ஆமேன். நிறைய இடத்துல செவிட்டு தவளையாக இருந்துட்டோம்னு சொன்னால், நெகட்டிவானது வரும்போது அதை நம்ம எடுத்துக்காமல் ஜீவனை பேசிட்டு ஜீவனையே சிந்திச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னால் நம்ம ஜெயத்தை காண்போம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் ஜெயத்தை காண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த வர்ற நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான வசனம், நெகட்டிவான காரியங்களெல்லாம் நம்ம எடுக்க கூடாது. நான் இந்த போன வீக்கில் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வாக்குகளை நான் அப்படியே கொஞ்சம் அந்த பாஸ்டர் செல்வின் மூலமாக இப்படி பலர் மூலமாக கொடுத்த தீர்க்க தரிசன வசனங்களை நான் கொஞ்சம் கேட்டேன். அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்து ஒவ்வொன்றா கேட்டுட்டு வந்தேன். அப்போ இந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம், அதாவது சர்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம்தான், சர்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் கிடைச்ச ஒரு ப்ரொஃபஸி இருக்குது. அந்த ப்ரொஃபஸியை போய் கேட்டு பார்த்தா, அந்த ப்ரொஃபஸி சர்ச் ஸ்டார்ட் பண்ணி ஐயோ நாங்களே ஒரு 30 பேரோட அந்த நேரம் சின்னதாக ஒரு சிலிண்டரா கம்யூனிட்டி சென்டரில் செஞ்சிட்ருக்கோம். அப்போவே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சபை அழிந்துரும்னு சொல்லி பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடப்பாவிலா 30 பேரோட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கோம். எனக்கு அதை கேட்டோன்னு அப்போ யோசிச்சேன், அப்போவே பொல்லாத ஆளுங்கயா நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்போவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எப்படா இந்த சபை இல்லாமல் போவோம், எப்படா மோசஸ் இல்லாமல் போவோம், எப்படா மோசஸ் அழிஞ்சு போவோம், எப்படா சபை அழிஞ்சு போவோம்னு சொல்லி அப்போவே கணக்கு பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. ஆனால் எனக்கு தெரியும், அந்த நேரம் நான் இந்த ப்ரொஃபஸி நான் அப்பையும் கேட்டேன் தானே. ஆனால் நம்ம இவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? செவிட்டு தவளையாக இருந்தனால. ஆமென், ஆமென். செவிட்டு தவளையாக இருந்தனால தான் நீ சொல்கிறதெல்லாம் சொல்லப்பா, நீ என்ன தான் கல்லடித்தாலும் அடியப்பா, இந்த உடம்பு இப்போ எல்லாம் பட்டு 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 எல்லாம் தேர்ந்துருச்சு. இப்போ நமக்கு கிறிஸ்தவனாக என்ன ஆகிட்டோம்னு சொன்னால், சூடு சொரணட்ட கிறிஸ்தவன் ஆகிட்டோம். என்ன கிறிஸ்தவன்? ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னா சூடு சொரணே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், சூடு சொரணை எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கடவுள்கிட்ட காரியத்தை செய்யவே முடியாது. சூடு சொரணை இல்லாத கிறிஸ்தவனா இங்கிட்டு அடித்தாலும் அடியை வாங்கிட்டு, இங்கிட்டு அடித்தாலும் அடியை வாங்கிட்டு, என்ன சொன்னாலும் தான் ஒரு பாட்டு ஒன்று கேட்டினோம். என்னென்னா, யார் என்ன சொன்னாலும், யார் எதிர்த்து வந்தாலும் நாங்கள் நம்ம வழியில் போவோம், தெய்வம் சொன்ன வழியில் போவோம். ஆமென். இவ்வளோதான், இதுதான். யார் என்ன சொன்னாலும், அவங்க எவ்வளவு க்ளோஸாக இருந்தவங்க சொன்னாலும் சரி, அவங்க எங்களை அறியாதவங்களே, முகம் காணாதவங்க கூட சொல்லுவாங்க சில நேரத்தில், என்ன தான் கேள்விப்பட்டோன்னு தூக்கி போட்டுட்டு செவிட்டு தவளை மாதிரி போய்கிட்டு இருந்தோன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் சொன்னதை நாம் அடைவோம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படியே பிடிச்சி பின்னால் இழுத்து அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளியில் பேசப்பட்ட உள்ளே வச்சு அப்படியே சிந்திச்சு அப்படியே மோச்சரிக்கையே போய் சேர்ந்துருவோம். இல்லை, நம்ம எல்லாவற்றையுமே அப்படியே உதறி விட்டு நம் ஜீவனை பேசிக்கொண்டு, கர்த்தர் கொடுத்த வாக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை இது, கர்த்தர் கொடுத்த வாக்கு இதுன்னு சொல்லி அதை பிடித்து நாங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். இப்போ நாங்கள் பார்த்தோம், தாவீது தனக்கு வந்த ஒரு சூழ்நிலையில் தன் அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்தினார், அதனால் அவருக்கு நடந்த காரியங்கள். அப்படியே சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் ஒரு இடத்துல எப்படி ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷனில் எப்படி பயன்படுத்தினார்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னால், Matthew chapter 14 verse 15க்கு திருப்பிக் கொள்வோம். சாயங்காலமான போது, அதாவது அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து, இது வனாந்தரமான இடம், ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அந்த இடத்தை குறித்து. சரியா? என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த இடம் சரியில்லை. உங்களுக்கும் பலர் சொல்லியிருப்பாங்க, ஐயோ இந்த இடம் சரியில்லை, நீங்க வேலை செய்யற இடம் சரியில்லை, நீங்க இருக்கிற வீடு சரியில்லை, நீங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கும் பலர் பல காரியங்களை சொல்லியிருப்பாங்க. சரி, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. சிலர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இப்ப ரொம்ப வயசாயிருச்சு, இனி இது நடக்காது, இது இப்ப ரொம்ப காலம் பிந்திருச்சு, இது இது நடக்கிறதுக்கு இனி சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பலர் சொல்லியிருப்பாங்க. இவங்களும் சொல்றாங்க, நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சரி, இங்க 3 காரியங்களை அவங்க முன்னால வைக்கிறாங்க. ஒன்று, சாயங்காலம் ஆயிருச்சு, அதாவது டைம் ரொம்ப லேட் ஆயிருச்சு. அடுத்து, வனாந்தரமான இடம் சரியில்லைங்கிறாங்க, நேரம் ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து அவங்க சொல்றாங்க. அடுத்து இந்த இன்னொரு காரியத்தை இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இவ்வளோ பேருக்கும் பணம் சாப்பாடு
சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட பணமும் இல்லைன்னு சொல்லி. ஸோ இப்படி 3 காரியங்களை முன்னால் வச்ச உடனே இது இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிங்களா பீட்டர் ஐயா, அப்படியா யோவான், அப்படியா பிலிப்புவே, சரி சரி ஒன்றும் செய்ய முடியாது, இப்போவே எல்லாரையும் அனுப்பிடு. என்ன கிரன்ச்சி ஒப்பஸாக வரப்போகிறாங்க, ஒப்பஸ் போடுறதுக்கு இனி எங்கே போய் தேடுறது, அனுப்பிடுங்கன்னு சொல்லி இயேசு சொன்னாரா? இல்லை. சிச்சுவேஷன் பேடாக இருந்துச்சு. சிச்சுவேஷனில் அதெல்லாம் கேட்கக்குள்ள இனி எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் போஷிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இயேசு என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், தொடர்ந்து வசிச்சோம்னு சொன்னால், இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்கள் போக வேண்டுவதில்லை. ஒரு நெகட்டிவானது ஒன்று வரக்குள்ள இயேசு கொடுக்குற பதிலை பாருங்க, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆமென். நீங்களே கொடுங்க. ஆமென். நீங்கள் இயேசு அவங்களோட காதையை கேட்டு அவங்களோட சேர்ந்து அவரும் நெகட்டிவாக பேசாமல் அவர் அதுக்கு ஜீவனை பேசுகிறார். அவர் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறார். அவர் சொல்கிறார், இல்லை சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு ஜீவனை பேசுகிறார். ஆமென். இதில் முடிவு நமக்கு தெரியும். அங்கிருந்த அத்தனை பேருமா நியர்லி ஒரு 8,000 பீப்புளுக்கு மேலே இருந்தாங்க. எல்லாரும் போஷிக்கப்பட்டு 12 கூடைகள் மிகுதி ஆகினது. ஆமென். ஜீவனை பேசினார், எல்லாம் ஜீவன் கொண்டார்கள். ஆமென். அங்கே சூழ்நிலை நெகட்டிவாக இருந்துச்சு, ஆனால் அவர் ஜீவனை பேசினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஹல்லேலூயா. இந்த காலையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், உங்கள் லைஃப்பை பார்க்கும்போது உங்களுக்கே சம்டைம்ஸ் உங்கள் லைஃப்பை அனலைஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். என் இன்கம் நெகட்டிவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய எஜுகேஷன், என்னுடைய விசா ஸ்டேட்டஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, ஜீவனை பேச ஆரம்பிங்க. நீங்கள் உயிர் கொடுங்க. ஆமென். நீங்கள் நெகட்டிவானதுக்கு உயிர் கொடுக்க 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 நெகட்டிவானது அப்படியே புஷ்டியாக்கப்படும். இல்லை, நீங்கள் ஜீவனை பேச 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 உலர்ந்து போன காரியம் கூட உயிர் பெற்று எழும்பும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். ஆமென். ஆமென். சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இல்லாமல் அந்த இயலாமல் சம்டைம்ஸ் ஒரு முறை 2 முறை சில ஃபெயிலியர்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதனால் நினச்சிடாதீங்க எனக்கு இதில் சரியே வராது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்புங்க, ஜீவனை பேசுங்க, எழும்புங்க, தூசியை உதறிவிட்டு எழும்பி ஜீவனை பேசுங்க பேசுங்க பேசுங்க. நீங்கள் நினையாத காரியங்களை உங்கள் கண்கள் காண கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. யோவேல் 3:10 இப்படி சொல்லப்படுகிறது, let the weak say I am strong. அதாவது பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஆமென். உண்மையிலேயே பலவீனனால தன்னை பலவான்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவன் சரீரம் பலவீனமாக இருக்குது. அவனுடைய சரீரத்துக்குள்ளே ஜீவன் இல்லை, அவனுடைய சரீரத்துக்குள்ளே பலன் இல்லை, எதையும் செய்கிறதுக்கு பலன் இல்லை. சில நேரத்தில் உங்கள் சரீரங்கள் கூட களைத்து போய் அப்படி தான் இருக்கும், பலவீனமாக இருக்கும். டாக்டர்ஸ் பல வியாதிகளை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வார்த்தை சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, தன் பலத்தை நம்பி இல்லை, தேவனுடைய பலத்தை நம்பி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்தை நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், இல்லை நான் பலவான். ஆமென். என் பலனை பார்த்தா நான் ரொம்ப வீக்காக தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய சுகர் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்னுடைய கொலஸ்ட்ரால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்னுடைய எல்லாமே பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் பலவீனமானவன்னு டாக்டரே எழுதி கொடுத்துருந்தாலும் நான் சொல்கிறேன், இல்லை நான் பலவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஹல்லேலூயா. அருமையாக பாடுறாரு டான் மோன். 2 கொரிந்தியர் 8:9 இருக்கிற அந்த வசனத்தை வைத்து, let the poor say I am rich. ஏழை தன்னை பணக்காரன், தரித்திரன் தன் பணக்காரன், தன் செழித்திடுவான் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி. ஆமாம், உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ ஜீவனை பேசு மகனே, நீ ஜீவனை பேச பேச உன் வாழ்க்கை செழிப்பதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. மேலானதை நாடுவோம், மேலானதை தேடுவோம், மேலானதை பேசுவோம், அதை காணும்படியாய் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணுங்க. ஆமென். ஆமென். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராங்க. எனக்கு ஒரு அழகான வீடு வேணும், ஒரு வசதியான ஒரு பெரிய மாளிகை மாதிரி வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை வாங்குறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குரிய பிளானை போட்டு ஸ்டெப்பை எடுங்க. ஆமென்.
ஆமென். வார காசு எல்லாத்தையும் கொண்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்லேயும், அப்படியே வார காசு எல்லாத்தையும் அப்படியே கொண்டு உடுப்புலையும், அப்படியே மற்ற காரியங்களையும் போட்டு அப்படியே வீணடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் எப்பயுமே பிளான் மட்டும் அப்படியே இருக்கும், ஒரு நாளுமே சக்ஸஸ் ஆகாது. பிளான் சக்ஸஸாக வரணும். ஒரு வெஹிக்கிளை வாங்கணும், ஒரு இதை செய்யணும், ஒரு அதை செய்யணும்னு சொன்னால் ஒரு பிளானை போட்டு நான் இப்படி செய்து இதை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி உங்களுடைய அந்த காரியத்துக்கு ஜீவனை பேச ஆரம்பிங்க. ஆமென். நீங்கள் பேச 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 கர்த்தர் அதை கட்டி எழுப்புவார். ஆமென். நம்மட பக்கத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறதே அதுதான். நமக்கு செய்கிறதுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. நாம் பேச பேச நம் ஜீவனை கொடுக்க அது அப்படியே பில்டாகி ஒரு நாள் நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அதை நம் கண்கள் முன்பதாய் நம் காண செய்வார். ஆமென். திருமணம் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. அதுக்குரிய காரியங்களை செய்யுங்க. அதற்காக நீங்கள் பேசுங்க. இல்லை எனக்கு வயசு போகுது, என்ன யார் கட்டிக்குவா, என்ன கட்டிக்க யாரும் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நீங்களே தரக்குறைவான்னு நினச்சி நான் வெள்ளையாக இருக்கேன், நான் கருப்பாக இருக்கேன், முடி கொட்டையாக இருக்குது, எனக்கு கட்டையாக இருக்குது, இப்படியே பேசிகிட்டு இருக்காம இல்லை, எனக்கு இன்னும் ஒரு ஆள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கார், கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். ஆமென். கட்டினவங்களுக்கு இல்லை, கட்டாதவங்களுக்கு பேச பேச கர்த்தர் அதை செய்வார். அதற்குள்ளே ஜீவனை அவர் கட்டளையிடுவார். யாரும் எழுந்திருப்போம் இந்த கால வேளையிலே. ஹல்லேலூயா.